வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/12/2025 நேற்று வந்து நம்ம கொடுத்த நம்பர் ஃபுல் டிஜிட் நம்ம எடுத்திருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 563 அப்படிங்கிற நம்பர் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது. யாராவது நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா நான் நேற்று ஃபுல்லாகவே என்ன சொல்லி கொடுத்தேன்னா, கண்டிப்பாக நமக்கு 2 நம்பருக்கான சாய்ஸ் அதிகமாக வரணும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொடுக்க போகிற நான் கொடுத்த நம்பர்லேயே வந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இதில் வரணும். அதனால் 2 நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. நம்ம இன்றைக்கி கொடுத்த ஆட்போர்ட் நம்பர்லேயே நம்ம என்ன சொன்னோம், அப்படி தான் வரும்னு சொல்லி பாருங்கள். 063ங்கிற மேட்சாக இருக்குது பாருங்கள். 63 இங்கே பாருங்கள் 35. இது அப்படி இந்த ட்ரா நம்பர் இது ரெண்டையுமே அப்படியே மேட்ச் பண்ணி ஆடினாங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 35 அப்படியே திருப்பி போடுங்க 53. ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே 6ஆம் நம்பர் தூக்கி இங்கே உள்ள வச்சு 3ஆம் நம்பர் தூக்கி வச்சு 563 இப்படி தான் ஆடிட்டாங்க பாருங்கள். 63 அப்படியே தூக்கிட்டாங்க. என்ன இந்த இடத்துல இந்த 0க்கு பதிலாக அந்த 5ஆம் நம்பர் இங்கே தூக்கி இந்த 5ஆம் நம்பர் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இப்படி வச்சுட்டாங்க. 5ஆம் நம்பர் வச்சோன்னா 563 ஆகிப்போச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நமக்கு வந்து அது குறிப்பிட்டு, அதாவது நமக்கு என்ன சொன்னால், காரூணியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இப்படி காரூணியாவும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. நான் எப்போயுமே காரூணியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் ட்ராயல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் அதே தான் எஸ்எஸ் கம்பெனிக்கும் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி ஆடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக நீங்கள் அது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது என்னங்கிறது ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வைங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நம்ம நேற்று கொடுத்து அதை சொன்னோம், இன்றைக்கி கொடுத்து அதை சொல்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 485 சரியா. 485ங்கிறது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 563 நமக்கு ரிசல்ட்டு. அதுபோக 34வது ட்ரா. அப்போ போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. போன வாரத்தில் நமக்கு என்ன லாஸ்ட்டில் அடித்தாங்க, சமிருதினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 682 அடிச்சுக்கிறாங்க. நம்ம இங்கே எழுதலை, அவ்வளோதான். அதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த மாதத்தில் வந்து சமிருதினை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சமிருதினை வந்து 925ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. 925ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 925க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 682 சரியா. அப்போ மொத்தமாக இதோட 3வது ட்ரா 682 சரி. அப்போ நம்ம இதுவும் கணக்கில் வரும் 682 ஓகேவா. 682 அதுபோக 34வது ட்ரா 34 எஸ்எம்முடைய சரிங்களா. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் இதில் வருது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 239 இது வந்து நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 11வது மாதம் கொடுக்கப்பட்டது. 11வது மாதம் பொறுத்த வரைக்கும் 239, அடுத்து 740, அடுத்து நமக்கு 832, 146, அப்புறம் 122, அதுபோக 925, அதே மாதிரி 682 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு சில நம்பர்கள் திரும்ப வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரியா. உங்கள் கணக்கில் அது வருதான்னு பார்த்தீங்க. அடுத்து நமக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் நாள் காட்டு நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், ஒவ்வொரு ராசியும் நமக்கு எப்படி எப்படிலாம் வந்து நமக்கு அதாவது நமக்கு இந்த 2026 எந்தெந்த ராசிக்கு ஒஸ்டான ராசிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகக்கூடிய ராசிங்கிறது என்னென்னா, பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி பண கஷ்டம், ஏதாவது மன கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த ராசிகள் வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றும் சொல்ல போகிறோம். அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம் 2026 எந்தெந்த ராசிகள் வந்து நம்ம இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வருஷம் பிறக்கும்போது என்னங்க, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மாறும் அப்படின்னா மாறவே மாறாது. நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2026 மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஆறு அது ஆறு இதாகுது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதம் எப்படி மாறுமோ அதே மாதிரி தான் நமக்கு வருஷத்துக்கு மாறும். அது நிறைய பேர் வந்து இந்த புத்தாண்டுலனா உடனே வந்து நமக்கு ராசி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே அது அப்படி கிடையாது. அதில் வந்து முக்கால்வாசி வந்து நிறைய பேர் ஃபேக்காக தான் சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாதம் பிறந்தால் உங்களுக்கு எப்படி என்னென்ன பலன்கள் இருக்குமோ அதே மாதிரியான பலன்கள் தான் இருக்கும். எப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி வருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி இந்த வருஷம் பிறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தெல்லாம் பெருசு அளவில் ஏற்படுத்தும்னா ஏற்படுத்தாது. அது நிறைய பேர் அவங்களுடைய
ஜோதிடம் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. மற்றபடி உண்மையான ரீசன் என்னென்னா, எப்போ வந்து உங்களுக்கு ராசி பலன் மாறும் அப்படின்னா, இந்த 2026 நீங்கள் நல்லா இருப்பீங்க, 25 நல்லா இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக அந்த மாதத்தை அந்த வருஷத்தை நீங்கள் கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க தவிர, உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதமும் பிளானட் பொசிஷன் நகர்றதை பொறுத்து தானே உங்களுக்கு இதில் வரும். நீங்கள் வந்து ஒரு வருஷம் பூராவே நகர்ந்துட்டு தானே இருக்குது. 2026 முழுசாக மாறாது. முழுசாலாம் மாறவே மாறாது. இப்போ 2026னா இன்னொரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெருசாக ஜம்ப் ஆகி போயிருமானா ஜம்ப் அப்படிலாம் ஆகாது. அப்படி ஆகவே ஆகாது. என்ன நம்ம சும்மா ஒரு மனசை தேர்த்திக்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுனுடைய டிரான்சிட்டு அதே மாதிரி குரு பயிற்சியினுடைய டிரான்சிட் ஆகும்போது இந்த மெயின் கிரகங்கள் எது டிரான்சிட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர அதுதான் வந்து உங்களுக்கு வருஷம் பிறந்தது மாதிரி கணக்கு. ஆனால் சும்மா ஒரு வருஷம் ஒரு மாதம் பிறக்கிற மாதிரி தான் இதுவும். அதில் சும்மா ஒரு 6ஆம் நம்பர் மட்டும் மாறப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் நம்பாதீங்க சரிங்களா. அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி தான் மாறிட்டு தான் வரும் சரிங்களா. ஏன்னா பிளானட்டரி பொசிஷனுங்கிறது நமக்கு திரும்ப மாறிட்டு தான் வருமே தவிர ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா. அது நமக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி பாடம் செய்யுமோ அது மாதிரி தான் செய்யும். இந்த இடையில நமக்கு இந்த 2026 ராகு கேது பயிற்சி வருது, 2027 சனி பயிற்சி வருது, 2020 குரு பயிற்சி வருதுன்னா மட்டும்தான் நமக்கு மாறும் சரியா. ஓகே. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போல் 10, பி போல் சி போல் வந்து நமக்கு 2. அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 9, பி போல் 10, சி போல் வந்து நமக்கு 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் 10, பி போல் 16, சி போல் வந்து நமக்கு 0 சரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து 3 போர்டுமே ஒவ்வொரு போர்டு பெண்டிங் அதிகமாகிட்டே போகுது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மூணுமே ஒரே மாதிரி 10 பெண்டிங் ஆகிட்டே போகுது பார்த்திங்களா. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 1, பி போல் 4, சி போல் வந்து 4 தான். அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 0, பி போல் 18, சி போல் வந்து உங்களுக்கு 9. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போல் 2, பி போர்டில் வந்து நமக்கு 0, சி போர்டு வந்து 1 தான் சரி. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 21, பி போர்டில் வந்து 43, சி போர்டில் வந்து நமக்கு 10 சரியா. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 12, பி போர்டில் வந்து 0, சி போர்டில் வந்து நமக்கு 21. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் 8, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 11. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 10, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு 12 சரியா. இது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அடுத்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 4 நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 537, 753, 537. அடுத்து வந்து நமக்கு 975, 593, 975, 795. அடுத்து 753, 539, 973. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது என்ன நம்பருங்கிறத பார்த்தா. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 53, 37, 75. அதே மாதிரி 57, 35, 97, 73, 75, 59, 97. அதே மாதிரி 93, 95, 57, 59, 97, 79. இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கிது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, அவங்க கணக்கில் வருதான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு இன்றைக்கி வந்து அடித்த நம்பர் என்னென்னா 563. இந்த 563க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 3க்கு 6க்கு 3, 9க்கு 3, இதுக்கு 3 தான். அடுத்து 7ஆம் நம்பர் 3 போடுக்குமே 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதாவது 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு 5ஆம் நம்பர் சரியா. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தட்லேயும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.